கபடி 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 அங்க பாத்தியா குட்ட பையன் ஜானு கபடி விளையாடுறான். வா பக்கத்துல போய் பார்க்கலாம் என்னதான் விளையாடுறான்னு. கபடி 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 கபடி. பேசாம மோட்டு பத்தலோட சேர்ந்து கபடி மேட்ச் ஆடலாமா? அடடா இவங்களால விளையாட முடியாது. ஏன்னா இது ஆம்பளைங்க விளையாடுற கேம். இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. ஜான் தேவையில்லாம வாயை விளக்காத. அப்படி வந்தா நீ தான் தோத்து போயிடுவ. உங்களுக்கு தைரியம் இருந்தா 2 பேரும் விளையாடி காட்டுங்க. வாங்க விளையாடி ஜெயிச்சு காட்டுங்க. ஜான் உன்னோட இந்த சேலஞ்ச நாங்க ஏத்துக்கிறோம். அதுவும் இங்க இல்ல, இன்னைக்கு இல்ல, வர சண்டே அன்னைக்கு மீட் பண்ணலாம். அதுவும் இந்த புர்புரி நகர்ல இருக்கிற எல்லா பொதுமக்கள் முன்னாடி. என்ன சொல்ற? சேலஞ்ச் வச்சுக்கலாமா? அப்பனா சரி, ஓகே. நம்ம 2 பேருக்கு நடுவுல மேட்ச் நடக்கட்டும். யார்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு அன்னைக்கே எல்லாருக்கும் தெரியட்டும். தோக்கறதுக்கு ரெடியா இருங்கப்பா. டேய் பத்துலு, அந்த குட்ட பையன் ஜான் கிட்ட நாம பந்தயம் கட்டிட்டோம் கபடி விளையாடுறோன்னு. ஆனா இது வரைக்கும் கபடியா விளையாண்டது இல்ல. சின்ன வயசுல எப்பவோ ஒரு சமயம் விளையாண்டதான் ஞாபகம். எப்படி விளையாட போறோம்? மோட்டோ பத்துலு, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாமாப்பா. நான் உங்களுக்கு அது விளையாட கத்து தரேனாப்பா. கபடி விளையாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. சூப்பரியா சூப்பர். மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்டி வைக்க போறியா என்ன? சூப்பர். ஆட இல்லையாப்பா, கபடி விளையாட இந்த கோழியை வச்சு ட்ரைனிங் கொடுக்க போறேன் நானும். கபடி மேட்ச்ல எதிராளி நம்ம கிட்ட சும்மா கபடி கபடி கபடின்னு வரும்போதோ அவனை அப்படியே அமுக்கிறதோ ரொம்ப முக்கியமாப்பா. அவன் சும்மா அங்க இங்கன்னு ஆடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அதனால இந்த கோழியை நம்ம பிடிச்ச பழகிட்டோம்னா அவனை ஈஸியா அமைக்க போட்டுடலாமாப்பா. ஓகே, இத வந்து போடுங்க போடுங்க. இப்ப பாரு, இப்ப பாரு. ஏய் வா வா வா, ரவுண்ட் பண்ணு. வா வா அம்மா. அப்படியே இருக்க, நான் மேல போய் பிடிக்கிறேன். தாங்க முடியல. கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிட்டேன் பாத்தீங்களா? டீம், நான் சொல்றத நீங்க நல்லா கவனமா கேட்கணும். கோழி எப்படி நம்ம கிட்ட வரும்போதோ சொல்லுதுல்ல கோகோ கோகோ கோகோன்னு, அதே மாதிரி நீங்க எல்லாரும் கபாடி கபாடின்னு சொல்லிக்கிட்டே போகணுமாப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா, சொல்லலன்னா நீங்க அவுட் ஆகி போயிடுவீங்க. புரிஞ்சதா இல்லையா? மோட்டோ ஸ்டார்ட் பண்ணோம். கபடி 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 கபடி. ஆய் மோட்டோ, நிப்பாட கூடாதோ, சொல்லிட்டே இரு. கபாடி 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 கபாடின்னு சொல்லு. கச்சா கச்சா, இவனை கபடிங்கிறதுக்கு பதிலா சமோசா சமோசான்னு சொல்லுங்க. ஐ ஓகே மோட்டோ, நீ சமோசான்னு சொல்லப்பா, சொல்லு. ஓகே நான் சொல்றேன். சமோசா 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 சமோசா. டேய் மண்டப்பாயில, எதுக்காகடா இந்த காளையை இங்க கூட்டிட்டு வந்த? ஏய் மோட்டோ, அப்படி சொல்லாதயாப்பா. இது நம்ம ட்ரைனிங்கோ. எதிராளி உள்ளே வரும்போது அவனை புடிச்சு போடுறது ரொம்ப கஷ்டம். அத புரிஞ்சுக்கணுமாப்பா. எதிராளி ரொம்ப பலசாலியா கூட இருக்கலாம் இல்லையா? அதனால நீங்க இந்த புல்லை தடுத்து நிப்பாட்டிட்டீங்கன்னா நம்ம யார வேணாலும் தடுத்து நிப்பாட்டலாம். ஐயோ, காத்துல பறக்க விட்டாங்களே.
விடவே விடாதீங்க. அது. ஆஹா சூப்பரே, நீங்க எல்லாரும் கலகிட்டீங்க. உண்மையிலே டக்கரோ டக்கரே, இனி உங்களை மேட்ச்ல யாராலும் ஜெயிக்க முடியாது. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க பாப்பா. உங்களோட ட்ரைனிங் இதோட முடிஞ்சதோ. பூர்புரி நகரை சேர்ந்தவங்களே, இன்னைக்கு இங்க மிகப்பெரிய கபடி மேட்ச் நடக்க போகுது. ஜான் அப்புறம் மோட்டு பத்லோட டீம் உங்க கண்ணு முன்னாடியே இருக்காங்க, பாருங்க. ஏ, நாங்க டாஸ்ல ஜெயிச்சிட்டோம். கபடி 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 சமோசா நண்பா, சூப்பர் நண்பா. சமோசா எனக்காக வாங்கிட்டு வந்தியா? அட வீங்கடா வேத்தா. அவங்க கிட்ட போய் அதை வாங்கி சாப்பிடுறா. ஆனா இது சீட்டிங் வேலை தானே ஆபீசர். இதுல சீட்டிங் என்ன இருக்கு? நான் இந்த சமோசாவை சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இப்ப நான் அந்த பக்கம் போக போறேன். நான் ரைட் போக போறேன். யாருமே என்ன பிடிக்காம அவஸ்தைப்பட போறாங்க பாரு. கபடி 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 டாக்டர் சக்கா, நீங்க அவுட், நீங்க அவுட். என்ன புடிச்சிட்டீங்க. ஐயோ இது சீட்டிங் பா. அவன் உடம்புல என்ன தடவி வச்சிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி நாங்க பிடிக்க முடியும்? உடம்புல என்ன தேய்க்க கூடாதுன்னு ஏதாவது எழுதப்பட்டிருக்கா என்ன? அப்படிலாம் ரூல்ஸே கிடையாது. ரெஃப்ரி சார், நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கு பாக்ஸிங் ரூல்ஸ் மட்டும் தான் தெரியும். வாங்க வாங்க வாங்க, அடுத்ததா யார் வரீங்க? யாருக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு பாத்துடலாம். இப்ப நான் தான் வர போறேன். முடிஞ்சா புடிச்சு பாருங்க. கபடி 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 கபடி. ஏய் போடா, உள்ள வாடா, உள்ள வாடா. வாடா, நாம ஜெயிக்க போறோம்டா. இது கில்லி டீம்டா. ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. வாடா வாடா. கபடி 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 என்ன காலாலே கரக ஆடுறாரு? கபடி. அதே அப்படியே அமுக்க மாட்டோம். ஏய் சூப்பர், எவனும் அவுட்டு மாத்திக்கிட்டா. ஓகே, இப்ப நான் ரைடு போறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். கபடி 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 கபடி. நண்பரே, வைஃபையருக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Wi-Fi, Wi-Fi, when Singam is here. எது நடக்குதுங்க? இவனுக்கு என்னை ஏமாத்திட்டாருங்க. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலையே. கபடி 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 வாடா வாடா வாடா. வாயா, வாயா, அடே கில்லி டீம் சார்பா இப்ப நான் வரேன்டா. முடிஞ்சா தப்பிச்சுக்குங்கடா. கபடி 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 கா கா கபா கா கபா கா 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 கீ கா கீ அவங்க கபா சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அவங்க சீட்டிங் பண்றாங்க. ஏய், கேம் நிறுத்த வேண்டாம். கண்ணாடியை கேட்டது ஒண்ணும் சீட்டிங் இல்ல. கபடி 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 கபடி. இப்ப பாரா, நான் தான் கொப்பண்டா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி சலம் எடுத்து விளையாட வரண்டா 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 வரண்டா
நீங்க ஜெயிச்சீங்க. இந்த மோட்டோ நாங்க பிடிச்சிருக்கோம். கண்ணை திறந்து பாருங்க. மோட்டோ இன்னும் அந்த லைனை டச் கூட பண்ணல தெரியுமா? அப்படியே குனிஞ்சு கீழே பாருங்கடா. உடம்புல இருக்கிற எந்த பார்ட்ஸ் வேணாலும் கோட்டை தொடலாம்டா. அவன் நாக்க கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. ஜெயிச்சிட்டா. அடே வாடா 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 மோட்டோ. ஏய் மோட்டு பத்துலோட டீம் ஜெயிச்சிட்டாங்க. இது உண்மையிலேயே சீட்டிங். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. இன்னைக்கு இது எல்லாமே சமோசாவால தான் நடந்தது. தம்பிங்களா, நீங்க கோழிக்கும் அந்த புல்லுக்கும் நன்றியா சொல்லிடுங்கப்பா. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இந்த வருஷத்தோட சூப்பர் ஹிட் படம் நம்ம தியேட்டர்ல ஓடுது. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஒரு தடவை இந்த படத்தை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இத பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அட வாங்கப்பா நண்பர்களே, வந்து படத்தை பாருங்க. இது ஜாலியா இருக்கும். நம்மளோட எனக்கு வேற வேலை சூப்பர் இல்ல. படமா இது. வந்து பாருங்க, ஜாலியா இருக்கும். நீங்க உங்களோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஒரு பிலிம பார்த்திருக்க மாட்டேங்கப்பா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நல்லா பிலிம் காட்ட கத்துக்கிட்டேன். வாங்கோ. அட மோட்டு, நீ என்ன படத்தை காட்ட போற? இதுக்கு பேசாம என்ன மாதிரி டீ மாஸ்டரா இருக்கலாம். 4 பேர் வந்து டீயாவது குடிச்சிருப்பாங்க. ஏய் இங்க என்ன நடக்குது? சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா இந்த படத்தை பார்த்துட்டு போங்க. சிங்கம் சார், உங்க சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், என்னால இந்த படத்தை பார்க்க முடியாது. இப்ப எங்க வேலையை தான் நாங்க பார்க்க போறோம். அட மோட்டு பத்லு, கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சுன்னா என் கடையில வந்து டீயை குடிச்சிட்டு போங்க. என்ன? ஏ நண்பா மோட்டோ, என்ன மன்னிச்சிருப்பா, என்னால இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. அது பரவாயில்ல பாக்ஸர் அண்ணாச்சி. நீங்க ஏதோ அவசர வேலையா வெளியே போறீங்க போல இருக்கு. போயிட்டு வாங்க. அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோட்டோ, நான் போய் நிம்மதியா படுத்து தூங்க போறேன். அதோட இந்த வீணா போன படத்தை பாக்குறத விட நிம்மதியா படுத்து தூங்குறது நல்லது இல்லையா? சரி நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன், சரியா? மோட்டு பத்லு, இந்த படத்துல ஹீரோவா போட்டிருக்க வேண்டியது இந்த டான். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஷோ ஃபுல் ஆன். ஓ போஸ் ஓ என்னமோ பச்சடல சொல்றீங்க. டேய் பத்தல மணியா, ஏதாவது பண்ணுடா. பையன் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஐடியா. ஒருவேளை நம்ம ஏகப்பட்ட செருப்பையும் சூக்களையும் எடுத்துட்டு வந்து தியேட்டருக்கு முன்னால போட்டோம்னு வச்சுக்கங்க. அந்த வேலை போறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, ஏகப்பட்ட மக்கள் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தோணும். Good idea. இப்ப நாம பாப்போம் யார் படம் பார்க்காம போறாங்கன்னு. வாங்க வாங்க, வந்து பாத்தீங்களா? கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 டிக்கெட் தான் இருக்கு. சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, வந்து பாருங்க, படம் ஆரம்பிச்சிட போறோம். அவ்வளவுதான். ஹலோ மோட்டோ, இங்க கேளுங்க. யாருன்னா படம் பார்க்கறதுக்காக செருப்பை வெளிய விட்டு போவாங்களா? என்ன காமெடி? ஏதாவது நம்பர் மாதிரி இருக்கா? இந்த தியேட்டரை நாங்க ரொம்ப சுத்தமா சுகாதாரமா வச்சிருக்க ஆச்சப்படுறோம். அழுக்கு படிக்கிறதுனால ஏகப்பட்ட வியாதிகள் பரவுது இல்ல. அடேங்கப்பா, பிரமாதம் மோட்டு பத்லு, பிரமாதம். கலக்கிட்டீங்க. உங்களோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக ஒரு 4 டிக்கெட் கொடுக்குறீங்களா? சொன்ன மாதிரி படம் ஹிட்டா இருக்குமோ? வரவது இருக்கும். இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்கன்னா கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும். பாப்போம். மொத்தத்துல அண்ணாச்சி எனக்கு ஒரு 5 டிக்கெட். ஏய், எனக்கு ஒரு 2 டிக்கெட் கொடுங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் முட்டிக்கிட்டுலாம் வரக்கூடாது. ஒருத்தர் பின்னால ஒருத்தர் வரிசையா ஆர்டரா வரணும். வரிசையா வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏய் என்னடா இது? ஏ மோட்டு பத்லோ, ஏகப்பட்ட ஜனங்க தியேட்டருக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னேன். இங்க வந்தா ஒருத்தனையும் காணுமே, என்ன சொல்ற? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எல்லாரையும் ஒழுங்கா படம் பார்க்க வான்னா யாரும் வரல. இது எப்படி இருக்கு? படத்தை நீங்க பார்த்துதான் ஆகணும். ஏய் மோட்டு பத்லோ, நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க தானடா சொன்னீங்க உள்ள ஏகப்பட்ட பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இவங்க எல்லாரும் நம்மள ஆக்கிட்டாங்க முட்டாள். அதுக்கு பதிலா இவங்க எல்லாருக்கும் நாம கொடுக்கணும் கட்டையால். அட்டாக்! ஏய் வந்து அவனுங்களை அடிங்கடா.
பத்துல நிஜமாவே உடம்பெல்லாம் வலிக்குதுடா ஏதாவது ஆனா பண்ணுடா ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே நம்ம தைரியத்தை மட்டும் கைவிட்டுறவே கூடாது. நாம இப்ப வேற எதையாவது பிளான் பண்ணியே ஆகணும். நீயே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுடா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா ஏதாவது சூப்பரான உருப்படியான பிளான் பண்றா ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் நம்ம படத்தை பார்க்க வரணும் ஐடியா. ஹலோ, காலை காலை சென்று மாலை வீடு திரும்பி எனது அருமையான பாட்டாளி மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மோட்டு பத்துலு சார்பா இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு நிகழ்ச்சி. அதாவது நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஏன் கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரியே நிக்கிறீங்க நண்பர்களே? உங்களுக்காக இன்னைக்கு ராத்திரி மோட்டு பத்துலு சார்பா ஒரு அழகான பார்ட்டி நடைபெற போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஜட்காவோட கேரேஜுக்கு எல்லாரும் வாங்க. மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். டாக்டர் ஜட்காவோட கேரேஜுக்கு வாங்க. ஆர்டினரி மனுஷனும் வரலாம், அகலமா வளர்ந்தவங்களும் வரலாம், மறந்துடாதீங்க. ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆனா பார்ட்டி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்போ நடக்கும்? ஆனா படம் அட்டர் ஃபிளாப் ஆகி கூட பார்ட்டி கொடுக்குறானுங்களே, இது புது விஷயமா இருக்குது. நமக்கு என்ன தெரியும் அண்ணாச்சி? வாங்க நைட்டு பார்ட்டிக்கு போய் தான் பாப்போமே. இது பாருங்க, யாரும் சண்டை போடாம ஒருத்தர் தள்ளிக்காம எல்லாம் வரிசையில வாங்க. ஒரு டிக்கெட் 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு ஒழுங்கா போய் படத்தை பாருங்க. டிக்கெட்டா? டிக்கெட் எதுக்காக மட்டும் கேக்குற? அது முன்ன பின்ன தெரியாத எந்த மண்டையும் உள்ள போயிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்கறது 10 ரூபா தான், ஆனா நாங்க கொடுக்கற பார்ட்டி 1000 ரூபாய் மதிப்பு உள்ளது, ஞாபகம் வச்சுங்க. நீ சொல்றது சரியாதான்ப்பா இருக்கு. ஏய் மோட்டோ, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி ஆயிட்ட. அடே மோட்டோ, பார்ட்டி எங்கடா? ஆனா இதே இடத்துல தான் நம்ம பார்ட்டி வந்து இன்னைக்கு ராத்திரி தான் ஏய் நடக்கும். மோட்டோ பத்லோ, பார்ட்டின்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி கொண்டு வந்து இந்த டப்பா படத்தை காட்ட போறியா? இப்ப என்ன தப்பு செஞ்சேனடா? அனௌன்ஸ் பண்ண வாயிலேயே இந்த குத்து குத்துனீங்க. என்னடா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு எண்டு கார்டு போட்டீங்க? வேண்டாம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இனிமே சினிமா தியேட்டர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுடா. அட வாங்கப்பா, ராத்திரி முழுக்க நம்ம இங்கே எங்கனா பதுங்கி இருக்கலாம். விடியும் போது ஜனங்களோட கோவம் நல்லாவே தணிஞ்சிருக்கும்பா. ஆமாம்பா, இப்ப நம்ம அவங்க கிட்ட மாட்டினா பின்னி பெடல் எடுத்துருவாங்க. சொன்னா கேளுங்கப்பா. வாங்க, வீட்டுக்கு போலாம். எல்லாரும் அவங்க கோவம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. வாங்க, நாம இந்த நேரத்துல போய் நம்ம வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். அட அங்க பாருங்க, மோட்டு பத்துல அங்கதான் இருக்காங்க. வாங்க எல்லாரும். ஆரம்பிச்சுட்டாங்கயா. இங்க புதுசா வந்திருக்க கோயில எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கிற சாப்பாடு ஃப்ரீயா சாப்பிட்டு போலான்னு வந்துச்சுங்களா? ஏய் விடாத, குத்தி கொன்னுடு. குக்குடுக்கு, நம்ம சாப்பாட்டை அவனுக்கு தின்றானுங்க, அதுவும் ஃப்ரீயா. குக்குடுக்கு. அடே மோட்டு, ஓடிடுறா, இங்க இருந்து ஓடிடு. இந்த சேவலங்கெல்லாம் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆரம்பிச்சமில்லாம குதிச்சாங்க. இருக்கட்டும், ஜாகிரதை. யாருக்கிட்ட? எவன்டா அது நம்ம ஏரியாக்குள்ள வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுறது? விடாத, அவனுக்குள்ள போய் முட்டு 8 மிதி. அங்க பாக்குறதுக்கெல்லாம் டைம் இல்ல, பதறிக்கிட்டு ஓடி வந்துருங்க. குட்டிடுவாங்க. ஓடுமா, நிக்காதே. அட கடவுளே, மோட்டு பத்லு, உங்களோட சேர்ந்து நானும் திருட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன். சேவலுங்க ஒரு பக்கம் கொத்தி தீத்திருச்சு, எரும மாடுங்க கொம்பாலேயே முட்டி தள்ளிருச்சு.
இனிமே என்னன்னு அனுபவிக்கணும்னு தெரியல. சீக்கிரம் இதை ஒரு முடிவு கொண்டு வாங்கடா. அடே இது ரொம்ப பெரிய பாறையா இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா ஒண்ணு கொடுங்கப்பா. சீக்கிரம் ஒண்ணு கொடுங்கப்பா. இந்த மாதிரி ஆயிடலாம். அப்பா. என்னப்பா இது? என்னாச்சு? எத்தனை ஊரு, எத்தனை மலை, எத்தனை ரோடு, எத்தனை காடு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சாரி, உங்ககிட்ட எல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சிடுங்க. ஆனா எதுக்காக சாரி சொல்றீங்க? உங்க எல்லாரையும் நாங்க சூக்களையும் செப்பல்களையும் காட்டி ஏமாத்திட்டேன்ல, அதுக்காகத்தான் இந்த சாரி. டாக்டர் ஜட்காவோட கேரேஜுக்குள்ள தள்ளி அதை எல்லாத்தையுமே நாங்க மூடிட்டோம். அதனால என்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப சாரி கேக்குறீங்க? எல்லாத்துக்கும் மேல உங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு படத்தை காட்ட ட்ரை பண்ணலாம். அதுக்குதான். ஏய், ஆனா நாங்க எல்லாரும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உன்னை துரத்திட்டு வந்தோம். மோட்டு பத்லு டாக்டர் ஜட்காவுடி கேரேஜ்ல உட்காந்து நாங்க உங்க படத்தை பார்த்தோம். அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்க எல்லாரும் அதை ரசிச்சோம். நாங்க எல்லாரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் இங்க வந்திருக்கோம் மோட்டு. அட என்ன சூப்பரான படத்தை கொண்டு வந்திருக்கீங்க மோட்டு பத்லு. பிரமாதம். அப்படின்னா உங்க எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றீங்களா? அட ஆமாப்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அந்த படத்தை உங்களோட பார்க்கலாம்னு ஆசைப்படுறோம். அதுக்காக கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். உண்மையை சொல்ல போனா அது ரொம்ப சூப்பரான படம் மோட்டு பத்லு. ஓ, சோதனை மேல சோதனை, கடைசியில சாதனையா? இப்ப நீ சொன்னல அதையே அடுத்த படத்துக்கு டைட்டில் வச்சலாம். அடே மோட்டோ, இப்ப இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. எல்லாரும் கிளம்பி வாங்க. நம்ம ஜாலியா போய் படத்தை பார்த்துட்டு கடைசியில ஒரு டான்ஸ போட்டு செலிப்ரேட் பண்ணலாம். என்ன நான் சொல்றது? வாங்க போலாம். வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம்.